ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங், டிகோடிங். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து லெட்டர் கோடிங் டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல டிரெக்ட் லெட்டர் கோடிங்கில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டிரெக்ட் லெட்டர் கோடிங்கில் எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு டிரெக்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வைங்க. நம்ம டைப் 1ல எப்படி பார்த்துருப்போம், டியோட வேல்யூ என்னதுங்க 4, தென் ஐனா 9, ஆர்னா 18. இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸுக்குமே நம்ம வந்து நம்பரிங் கொடுத்துருப்போம். அதை ரிலேட் பண்ணி நம்ம கிட்ட இன்னொரு வேர்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. இங்கே நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, டி இஸ் கோடட் ஆஸ் எஃப், ஐ இஸ் கோடட் ஆஸ் ஏ. இந்த மாதிரி நமக்கு ஒரு லெட்டருக்குமே அவங்களே இண்டிவிஜுவலாக நமக்கு லெட்டர் கோட் கொடுப்பாங்கங்க. அதை வச்சு நமக்கு கேட்டிருக்க அந்த வேர்ட்கான கோட் என்னதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. If in a certain code O is written as E, A as C, M as I, S as O, N as P, E as M, I as A, P as N and C as S, then how will companies be written in that code? ஸோ கொஸ்டின் என்னங்க கொடுத்துருக்காங்க, நம்ம ஓ வந்து ஈயா எழுதணும்னா, ஏவை சியா எழுதணும்னா, சிமிலர்லி இந்த மாதிரி நமக்கு சில லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம எழுதணும் கோட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் அப்படின்றதுக்கான கோட் என்னது நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓ எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, ஓவை ஈயா எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. சிமிலர்லி ஏ இஸ் ரிட்டன் அஸ் சி, தென் எம் இஸ் ரிட்டன் அஸ் ஐன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. தென் எஸ்எம் ஓன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னவாங்க எழுதலாம், என்எம் லெட்டர் பின்னு எழுதலாமா. தென் இஎஸ் எம், ஐ எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. சிமிலர்லி இந்த பியை என் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிஎஸ் எஸ் இந்த மாதிரி எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. இப்படி எழுதணும்னா நமக்கு இந்த கம்பெனிஸ் அப்படின்ற வேர்டுக்கான கோடு என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே என்னங்க இருக்குது, சி தானே இருக்குது. ஸோ சிஎஸ் கோடட சி என்னவாங்க எழுதலாம், சி நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள். சியை நம்ம என்ன எழுதலாம், எஸ்ன்னு எழுதலாமா. சிமிலர்லி நமக்கு இங்கே அடுத்தது ஓ இருக்குங்களா. ஸோ ஓ நம்ம எப்படிங்க எழுதலாம், ஓன்றது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஓஎஸ் கூட சி, ஸோ இந்த இடத்துல இ வருமா. தென் எம் இருக்குங்களா, எம் எந்த மாதிரி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, எம்எஸ் கூட ஐயா. ஸோ இந்த இடத்துல ஐ வருமாங்க. தென் பி இருக்குங்களா, ஸோ அதை என்னவா எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, லெட்டர் பிக்கு பாருங்கள் என் இருக்குது. ஸோ இதை என்னன்னு எழுதலாமா. தென் ஏங்களா, ஸோ ஏவை என்னவா எழுதலாம், ஏக்கு சின்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சின்னு எழுதலாமா. தென் என் இருக்குங்களா, என்எஸ் ரிட்டன் அஸ் பின்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா. தென் அதே மாதிரி ஐ இருக்குங்களா, ஐ என்னவா எழுதலாம், ஏன்னு எழுதலாமா. தென் இ இருக்குங்களா, இ என்னவா எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, எம்ன்னு எழுதலாமா. தென் எஸ் இருக்குங்களா, எஸ் எப்படி எழுதலாம், ஓன்னு எழுதலாமா. இப்போ நமக்கு கோடு எப்படிங்க வந்திருக்கு, SEINCPAMO. செக் பண்ணலாமா. பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள், SEINCPAMO கரெக்டாக இருக்குங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணும். நமக்கு ஒரு லெட்டருக்குமே நமக்கு வந்து கோட் கொடுத்துருப்பாங்க, அதை இன்னொரு லெட்டரோடு ரிலேட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்கங்க. அந்த வேர்டில் இருக்க கோட் யூஸ் பண்ணி நமக்கு ஃபைனலாக என்ன மாதிரியான லெட்டர் சீக்வன்ஸ் கிடைக்குது நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இஃப் த வேர்ட் எர்த் பி ரிட்டன் அஸ் QPMZS in coded form, how can heart be written following the same coding? என்னங்க கொடுத்துருக்காங்க, இந்த எர்த் அப்படின்ற வேர்டை நம்ம QPMZS அப்படி எழுதணும்னா இந்த ஹார்ட் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதலாமா. ஃபர்ஸ்ட்டு எர்த் எழுதலாங்க, EARTH. அதை எப்படிங்க கோட் பண்ணியிருக்காங்க, QPMZS இப்படி தானே எழுதியிருக்காங்க. ஸோ எர்த்தை இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா தென் ஹார்ட்டை என்னவா எழுதலான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போது இந்த எர்த்தையும் இந்த ஹார்ட்டையும் ரிலேட் பண்ணுங்களேன். பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இ இருக்குங்களா. சிமிலர்லி இங்கே நமக்கு இ இருக்குது. தென் ARTH பாருங்கள், சிமிலராக நமக்கு இங்கே ARTH இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்ட் தானுங்க, இந்த இடத்துல நமக்கு லெட்டர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. கரெக்டாக. ஸோ வேர்ட் அப்படின்றது நமக்கு எர்த் ஹார்ட்னு இருக்குது, பட் அதுக்குள்ளே இருக்க லெட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே ஜம்பிள்டாக இருக்கா. ஸோ இதை இங்கிலீஷில் அனகிராம் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த மாதிரியும் நமக்கு சம்ஸ் இருக்குங்க. இப்போ செக் பண்ணலாமா. ஸோ சிமிலராக தானே லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்களோ அதுதாங்க உங்களுக்கு இங்கே ஆன்சராக இருக்கும்.
இப்போது இங்கே என்னங்க இருக்குது, ஹெச் இருக்குங்களா? ஹெச் என்னவாங்க எழுதியிருக்காங்க? எஸ்ன்னு எழுதியிருக்காங்களா? ஸோ நம்ம இங்கே எஸ்ன்னு எழுதுவோமா? இ எப்படி எழுதலாம்? க்யூன்னு எழுதுவோமா? ஸோ எஸ்க்யூ. ஏவ் என்னவாங்க எழுதியிருக்காங்க? பின்னு எழுதியிருக்காங்களா? தென் ஆர்னா எம் வருமா? தென் டீனா இசட் வருமாங்க? நமக்கு என்ன கோடு வந்திருக்கு? எஸ்க்யூபிஎம்இசட். ஆப்ஷனில் பாருங்கள், டியில் எஸ்க்யூபிஎம்இசட். ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். நமக்கு டிரெக்ட் லெட்டர் கோடிங்கில் இந்த அனகிராம் மாடல் யூஸ் பண்ணியுமே நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்கங்க. இது அந்த மாதிரியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். In a certain code language, remote is written as KYSPGS and brand is written as IRDTC. How is mobile written in that code language? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரிமோட் அப்படின்ற வேர்டை நம்ம KYSPGSன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. தென் பிராண்ட் அப்படின்ற வேர்டை IRDTCன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க ரிலேஷனுக்கு நம்ம மொபைல் அப்படின்ற வேர்டை ரிலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த ரிமோட்டுன்ற வேர்டு எழுதுங்க. REMOTE. அண்ட் அதே மாதிரி அதை எதோடங்க ரிலேட் பண்ணுறாங்க? KYSPGS. இப்படி தானே ரிலேட் பண்ணுறாங்க. இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆர்னா என்னங்க வரும்? 80னா? தென் ஈனா 5 வருமா? M 13, O 15, T 20, ஈனா 5 வருங்களா? தென் கேனா 11, வைனா 25, S 19, Pனா 16னா? G7, தென் அகைன் S இருக்குது. ஸோ 19. இப்போ ரிலேட் பண்ணி பாருங்களேன். இந்த 18 இங்கே 11, டிஃப்ரென்ஸ் நமக்கு 7 வருதாங்க. ஆனால் இந்த ஈயையும் இந்த ஒய்யையும் ரிலேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது 5, இது வந்து 25. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் வராதுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இது ஃபாலோ பண்ணல. ஸோ எந்த பேட்டர்ன் கரெக்டான பேட்டர்ன் செக் பண்ணலாமா? இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆர். இந்த ஆரை இங்கே இருக்க இந்த எஸ்ஸோட ரிலேட் பண்ணி பாருங்கள். இங்கே 18 இருக்குது, தென் இங்கே 19 இருக்குங்களா? சிமிலர்லி இங்கே இ இருக்குல்லங்க, இந்த லெட்டரை இங்கே இருக்க இந்த ஜியோட ரிலேட் பண்ணுங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குங்களா? தென் இந்த எம் இருக்குல்ல, இங்கே 13 இருக்குங்களா? இங்கே 16 வருதா? சிமிலர்லி இங்கே 15 இருக்குல்லங்க, இதை இந்த எஸ்ஸோட ரிலேட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே 20 இருக்குல்லங்க, இந்த 20யை இந்த 25ஓட ரிலேட் பண்ணுங்கள். தென் இங்கே இருக்க இந்த ஈயை இந்த 11ஓட ரிலேட் பண்ணுங்கள். இப்போ ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரையும் எஸ்ஸையும் ரிலேட் பண்ணுங்களேன். ரிலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 18 இருக்குது, இங்கே 19 இருக்குது. ஸோ +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சிமிலர்லி இங்கே நமக்கு 5 இருக்குங்க, இங்கே நமக்கு 7 இருக்குது. ஸோ +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? தென் இங்கே 13 இருக்குங்க எம்க்கு. நம்ம அதை எதோட ரிலேட் பண்ணோம்? இந்த பியோட ரிலேட் பண்ணோமா? ஸோ +3, 16 தானே இருக்குது. +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? தென் இங்கே ஓ இருக்குங்க 15, அதை நம்ம எஸ்ஸோட ரிலேட் பண்ணோமா? ஸோ 19 தானே. ஸோ +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இங்கே டி இருக்குங்க 20, இங்கே ஒய் 25, +5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் இங்கே இ இருக்குங்க, இங்கே 11 இருக்குது, அதாவது கே. ஸோ +6 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? நமக்கு அடுத்தது என்னங்க கொடுத்துருக்காங்க? பிராண்டு கொடுத்துருக்காங்களா? BRAND. பிராண்ட் இருக்கா? தென் அதை எதோடங்க ரிலேட் பண்ணுறாங்க? IRDTC. இப்படி தானே ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெலாம் நம்பர் கொடுங்க. பீனா 2ஆ? ஆர் 18, ஏனா 1, என் 14, டி வந்தால் 4 வரும், ஐ 9, ஆர் 18, டி 4, டி 20, தென் சீனா 3. இப்போ ரிலேட் பண்ணுங்கள். இந்த பியை இந்த லாஸ்ட் லெட்டரோட ரிலேட் பண்ணிங்கன்னா +1 பாருங்கள், சி இருக்கா? ஸோ என்னங்க வரும்? இங்கே +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? சிமிலர்லி இந்த ஆரை இங்கே இருக்க செகண்ட் லெட்டரோட ரிலேட் பண்ணிங்க அப்படின்னா 18, இங்கே 20 இருக்குங்க, இங்கே +2 வருமா? தென் இங்கே ஏ இருக்குது, இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ரிலேட் பண்ணுங்கள். தேர்ட் லெட்டர். இங்கே 4 இருக்கா? ஸோ +3ஆ? சிமிலர்லி இங்கே 14 இருக்குங்க, இங்கே 18 இருக்குது. ஸோ +4 வருமா? இங்கே 4 இருக்குது. அண்ட் இங்கே என்னங்க இருக்குது? 9 இருக்கா? ஸோ +5ஆ? பாருங்கள், சேம் பேட்டர்ன் தானே. இங்கே 1 2 3 4 5 இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேயுமே நமக்கு 1 2 3 4 5 அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ கோட் பண்ணலாமா மொபைலுக்கு? MOBILE. இப்போ கோட் பண்ணலாமா? இதுக்கெலாம் நீங்கள் நம்பரிங் கொடுங்க. நம்பர் கொடுத்தா என்னங்க வரும்? எம்னா 13ஆ? O 15, B 2, I 9, L 12, தென் ஈனா 5ஆ? இப்போது
இங்கே இருக்க 13 இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிலேட் ஆச்சுன்னா நமக்கு +1 இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ 14 தானங்க வரும். அதாவது 14th லெட்டராக என்ன இருக்குமோ அதுதானே வரும். சிமிலர்லி இங்கே இருக்க ஓ இங்கே செகண்ட் லெட்டராக வருமா? ஸோ இங்கே 15 இருக்குன்னா பாருங்கள், இங்கே +2 மூவ் ஆகிருக்கு 2 இடத்துலையுமே. ஸோ +2 மூவ் ஆன என்னங்க வரும்? 15 + 2 17 வருமா? சிமிலர்லி இங்கே இருக்க பி 3 ஸ்டெப் ஃபார்வர்டில் மூவ் ஆனால் 5ன்னு வருமாங்க. தென் இங்கே இருக்க ஐ 4th லெட்டராக வருமா? ஸோ இங்கே 9 இருக்குங்க. நமக்கு இங்கே என்ன ஆகணும்? +4 இன்க்ரீஸ் ஆகணுமா? இங்கே +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே +2, இங்கே +3, இங்கே +4 இன்க்ரீஸ் ஆகணுமா? ஸோ 9 + 4 13ஆ? சிமிலர்லி இங்கே எல் இருக்குங்க. இங்கே என்ன வரணும்? அது 12ஆ? ஸோ இங்கே நமக்கு +5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 17 வருமா? தென் இங்கே இ இருக்குது 5ஆ? ஸோ +6 இன்க்ரீஸ் ஆகணுமா? 11 வருமா? 11 தானே. இப்போ இதோட லெட்டர்ஸ்லாம் நீங்கள் எழுதுங்க. 11னா கே வருமா? தென் 17 கியூ வருமா? 13 எம் 5 இ 17 அகைன் கியூ இருக்கும். தென் 14 என் கே கியூ எம் இ கியூ என். ஆப்ஷன் பி பாருங்கள், கே கியூ எம் இ கியூ என். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த சம் பாருங்க. இஃப் மினரல் இஸ் ரிட்டன் அஸ் QRSTUVW and sound is written as ABCSD, then how will reader be written in the same code? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினரல் அப்படின்ற வேர்டை நம்ம இந்த மாதிரி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. தென் சவுண்ட்ற வேர்டை ABCSDன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நமக்கு ரீடர் அப்படின்றதுல கோட் லாங்குவேஜ் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் நார்மலாகவே லெட்டர் கோடிங் இருக்குது இல்லைங்க. ஸோ அதே மாதிரி எழுதினாவே போதும். இப்போ MINERAL இந்த மினரல் அப்படியே எழுதுங்க. இதை என்னவா எழுதலான்னு சொல்லியிருக்காங்க? QRSTUVWன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா? சிமிலர்லி சவுண்ட் எப்படிங்க எழுதலான்னு சொல்லியிருக்காங்க? ABCS டின்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம ரீடருக்கு என்னென்னலாம் மேட்ச் ஆகுன்னு செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஆர் இருக்குங்களா? ஆருக்கு நேரம் என்னங்க இருக்குது? யூ தானே இருக்குது. ஸோ யூ வருமா? பாருங்கள், நமக்கு ஆப்ஷன்லேயே இங்கே ஸ்டார்ட் ஆகிறது யூ தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். செக் பண்ணலாமா ஒன்ஸ்? ஸோ அடுத்தது என்னங்க இருக்குது? இ இருக்குங்களா? ஸோ ஈனா டி இருக்குது பாருங்கள். ஸோ டி தென் ஏவா? ஸோ ஏக்கு வின்னு கோட் பண்ணியிருக்காங்களா? தென் வி. தென் இங்கே டி இருக்குங்க. டி வந்தால் டிஏ தான் வருது பாருங்கள். டிக்கு டிஏ தானே இருக்குது. ஸோ டி. தென் இ இப்போ தான் பார்த்தோம். இ வந்தால் என்னங்க வரணும்? டி வரணுமா? இங்கே இருக்குல்ல. ஸோ டி. தென் அகைன் இங்கே ஆர் தாங்க இருக்குது. ஸோ ஆர் வந்துச்சு அப்படின்னா இங்கே யூ தானே இருக்குது. ஸோ யூ என்ன கோடு வந்திருக்கு? UTVDTU. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் ஃபயர் இஸ் ரிட்டன் as QHOE and move as ZMWE. Following the same rule of coding, what should be the code for the word over? ஸோ செக் பண்ணலாமா? ஃபயர் அப்படின்ற வேர்டை இந்த மாதிரி கோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் மூவ் அப்படின்ற வேர்டுக்கு இந்த கோட் சொல்கிறாங்க. அப்போது ஓவர் அப்படின்ற வேர்டுடைய கோட் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவுமே நமக்கு லெட்டர் கோடிங் தானேங்க. நார்மலாக நீங்கள் லெட்டர் மட்டுமே நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ FIRE ஃபயர் எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்க? QHOEன்னு எழுதலான்னு சொல்கிறாங்களா? தென் மூவ் எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்க? ZMWEன்னு எழுதலான்னு சொல்கிறாங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நமக்கு கேட்ட கொஸ்டின் ஓவரா? ஸோ செக் பண்ணலாமா? இங்கே நமக்கு ஓ தானுங்க வந்திருக்கு. ஸோ வந்தால் அதுக்கான கோடு என்னது? எம். கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இங்கே இருக்க ஓ எடுத்துக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த லெட்டருக்கான கோட் தான் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபயர் அண்ட் மூவ் நீங்கள் ரிவர்ஸில் எடுத்துக்காதீங்க. ஸோ இங்கே ஓ இருக்குது அப்படின்னா ஓவோட லெட்டருக்கான கோடு என்னது? எம். ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. தென் வி இருக்குங்களா? ஸோ வீனா இங்கே என்ன இருக்குது? டபிள்யூ இருக்கா? டபிள்யூ. தென் இ வந்தால் என்னங்க இருக்குது? பாருங்கள், இஏ தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன தான் வரும்? இ தான் வரும். தென் ஆர் இருக்குங்களா? ஸோ ஆர் வந்தால் ஆர் இங்கே தானே இருக்குது. ஓ பாருங்கள், ஆரோட லெட்டருக்கான கோட் தான் வந்து ஓ. ஓவோட லெட்டருக்கான கோட் எம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்லங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? MWEO. ஆப்ஷன்
பி MWEO. கிளியராக இருக்குங்களா? இது வரைக்கும் நம்ம இதுலேயே 5 சம் பார்த்துருக்கோங்க. நமக்கு இந்த டிரெக்ட் லெட்டர் கோடிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு இருக்கிற அந்த 6 டைப்ஸ்லேயே இந்த டிரெக்ட் லெட்டர் கோடிங் தான் ரொம்ப சிம்பிளான சம். ஸோ இது வந்து நீங்கள் லெட்டரை மட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வித்தின் அ மினிட்குள்ளேயே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.